இந்த மண்ணின் மைந்தன், இந்த நாடக நடிகர்கள்லாம் வளர வேண்டும் என்று சொல்லி இந்த நாடகத்தை சிறந்த நடிகர்களை கொண்டு அருமையான பக்கமேளங்களை கொண்டு அமைத்து கொடுத்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணன், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் ஆகிய புதுக்குளம் கண்டெடுத்த நமது அன்பு அண்ணன் அழகுராசா அண்ணன் அவர்களுக்கு நமது விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை நிமித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. ஆமாம், நேற்று அவர் நாடகம் தான் கொம்புகாரனந்தல், இன்னைக்கு அவர் நாடகம் தான். வருஷத்தில் எப்படி ஒரு 30 நாடகம் ஆடிடுறோம். கணபதி என்றிட கலங்கும் வெள்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொழும், கணபதி என்றிட கருமம் ஆதலாள், கணபதி என்றிட கவலை தீருமே. காக்கும் கடவுள் கணேசனினை, காக்கும் கடவுள் கணேசனினை, கவலைகள் அகலே அவன் அருள் துணை. காக்கும் கடவுள் கணேசனினை, கவலைகள் அகலே அவன் அருளே துணை. காக்கும் கடவுள் கணேசனினை. யாருக்கும் எதற்கும் அவனே முதல் பொருள். யாருக்கும் எதற்கும் அவனே முதற் பொருள். அன்பெனும் வீடியுள் அகப்படும் கருப்பொருள், அன்பெனும் வீடியுள் அகப்படும் கருப்பொருள். ஊர்க்கும் உலகிற்கும் பொடி தரும் முதற் பொருள். ஊர்க்கும் உலகிற்கும் பொடி தரும் முதற் பொருள். உள்ளத்தில் அமைந்திருக்கும் ஓங்கார கனிப்பொருள், உள்ளத்தில் அமைந்திருக்கும் ஓங்கார கனிப்பொருள். காக்கும் கடவுள் கணேசனினை. நாதமும் போகமும் நாதமுமானவள், நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவள். நாதமும் போகமும் நாதமுமானவள், நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவள். ஓமெனும் ஒளியாக ஒருவமை வருபவள், ஓமெனும் ஒளியாக ஒருவமை வருபவள். உமையவள் வாண்டியினிலே குழந்தையாய் திகழ்பவள், உமையவள் வாண்டியினிலே குழந்தையாய் திகழ்பவள். காக்கும் கடவுள் கணேசனினை, கவலைகள் அகலே அவன் அருள் துணை. காக்கும் கடவுள் கணேசனினை. சிவகங்கை கரையினிலே சிவகாமி துணை இருப்பாள், சிற்றவையில் ஈசனோடு சேர்ந்து நடமாடிடுவாள். சிவகங்கை கரையினிலே சிவகாமி துணை இருப்பாள், சிற்றவையில் ஈசனோடு சேர்ந்து நடமாடிடுவாள். சிவகங்கை கரையினிலே நெஞ்சங்களே அன்னையவள் நாடிவிடும் நாடிவிடும். சிவகங்கை கரையினிலே சிவகாமி துணை இருப்பாள், சிற்றவையில்
போட்டிடுவார் நடனமிடும் பொற்போதும் நாவார போட்டிடுவோம் நடனமிடும் பொற்போதும் நாவார போட்டிடுவோம் சடனமில்லா வாழ்வு பெரு சடனமில்லா வாழ்வு பெரு தாயவழி சார்ந்திடுவோம் சார்ந்திடுவோம் சிவகங்கை கரையினிலே சிவகாமி துணை இருப்பாள் சிற்றவையில் ஈசனோடு சேர்ந்து நடமாடிடுவாள் சிவகங்கை கரையினிலே பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்து ஊர்வலம் நடக்கின்றது எழில் பொங்கிடும் அன்பு தங்க நிறம் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது மங்கள குங்குமம் சிரிக்கின்றது வசந்தங்கள் வாழ்த்து ஊர்வலம் நடக்கின்றது ஏடில் பொங்கிடும் அன்பு தங்க நிறம் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது மங்கள குங்குமம் சிரிக்கின்றது கால்பட்ட இடமெல்லாம் மலராக கைப்பட்டு பொருளெல்லாம் பொன்னாகணும் கால்பட்ட இடமெல்லாம் மலராக கைப்பட்டு பொருளெல்லாம் பொன்னாகணும் உன் கண்பட்டு வழிகின்ற நீரெல்லாம் ஆனந்து கண்ணீரே என்றாகணும் ஒரு 16 தான் விட்டு நீ வாழு அதை பார்க்கின்ற இன்புள்ளும் தாயாக ஒரு 16 தான் விட்டு நீ வாழு அதை பார்க்கின்ற இன்புள்ளும் தாயாக பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்து ஊர்வலம் நடக்கின்றது ஏழில் பொங்கிடும் அன்பு தங்க நிறம் நெட்டியில் குங்குமம் சிரிக்கின்றது மங்கள குங்குமம் சிரிக்கின்றது கச்சேரி மேலங்கள் வேடிக்கை வாழங்கள் ஊரெங்கும் கொண்டாட்டமா கச்சேரி மேலங்கள் வேடிக்கை வாழங்கள் ஊரெங்கும் கொண்டாட்டமா உன்னை கண்டோர்கள் கண்பட்டு போகின்ற எழிலோடு சிங்கார தேரோட்டமா தோழிலத்தானை பாருண்டு உனக்கில் முகம் நானத்தில் செந்தூர நிறம் கொள்ளு தோழிலத்தானை பாருண்டு உனக்கில் முகம் நானத்தில் செந்தூர நிறம் கொள்ளு பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்து ஊர்வலம் நடக்கின்றது ஏழில் பொங்கிடும் அன்பு தங்க நிறம் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது மங்கள குங்குமம் சிரிக்கின்றது பெண் சங்கு கழுத்தோடு பொன்மாலை அசைந்தாட நான் கண்ட பொருள் கூறவா பெண் செங்கை கழுத்தோடு பொன்மாலை அசைந்தாடு நாங்கள் பொருள் கூறவா
நாவி ஒரு நாளும் என் நாவி ஒரு நாளும் என் உள்ள மரபாது என்னாலும் நீ இல்லவா நீ வாழ்கின்ற நாளெல்லாம் திருநாடு இனி உரைக்கின்ற மனப்பாடு தினம் பாடு நீ வாழ்கின்ற நாளெல்லாம் திருநாடு இனி உரைக்கின்ற மனப்பாடு தினம் பாடு பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்து ஊர்வலம் நடக்கின்றது ஏழில் பொங்கிடும் அன்பு தங்கள் நிறம் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது மங்கள குங்குமம் சிரிக்கின்றது நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே இசையோடு இசையோடு வர வேண்டும் நீங்கள் வர வேண்டும் தாய்மார்களே நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே பெரியோர்களே நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே அமைதி கற்கே கசடரை கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக என்ற திருவள்ளுவர் சொல்லுக்கெனங்க அன்பு சார்ந்த பெரியோர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட இடதுமை தாய்மார்களுக்கு இந்த வண்டி சாஞ்சிருச்சு என்ன வீரன் சரக்கோ ஆமா இதான் ஆரம்பத்திலே சொன்னது நாடகத்தை ஆரம்பிங்க இந்த நாடகத்தை இந்த விழாவை சீர் சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கின்ற இங்கே ஹார்மோனியம் வாசிக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை நமது கிடாத்திற்கே சேர்ந்த எம்பி முருகன் பிகாம் டிகோப் அவர்களுக்கு நமது விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. கை தட்டுங்க எல்லாரும் சோரா. அந்த சாப்பாட்டுக்கு தூக்க வரும், ஏதாவது தட்டிக்கிட்டு கிடங்க. இங்கே மிருதங்க வாசிக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் அரசகுலம் டிவி ஜெயம் அவர்களின் பிரதம சிஷியன் நமது கூத்தப்பன் பட்டியை சேர்ந்த பொன்னுமணி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பலவாத்திய சக்கரவர்த்தி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மகன் புளியங்குளத்தைச் சேர்ந்த ஜி.கே. சத்தியவான் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து எல்லாத்துக்கும் கைதட்டுங்க. பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தி அடுத்தபடியாக தாளத்தை சேர்க்கும் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது பி.டி. உஷா அவர்களின் சின்னமா மயனுமாகிய
நமது புளியங்குளத்தைச் சேர்ந்த இம்படக்கா ஆர்டி கருப்புராசா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நாடகத்தை இந்த வட்டாரம் இல்ல, இந்த மண்ணின் மைந்தன், இந்த நாடக நடிகர்கள்லாம் வளர வேண்டும் என்று சொல்லி இந்த நாடகத்தை சிறந்த நடிகர்களை கொண்டு அருமையான பக்கமேளங்களை கொண்டு அமைத்து கொடுத்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணன், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் ஆகிய புதுக்குளம் கண்டெடுத்த லஞ்சம் கொடுத்திருக்காரு உனக்கு அப்படியா, நமது அன்பு அண்ணன் அழகுராசா அண்ணன் அவர்களுக்கு நமது விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. ஆமாம், நேற்று அவர் நாடகம் தான் கொம்புக்காரனந்தல், இன்னைக்கு அவர் நாடகம் தான். வருஷத்தில் எப்படி ஒரு 30 நாடகம் ஆடிடுறோம். அதுக்கு அடுத்தபடியாக ஒளிபெருக்கி சிறந்த முறையில் அமைத்துக் கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது லாவண்யா ஒளிபெருக்கி உரிமையாளர் எனது அன்பு அண்ணன் எங்கிருந்தா மேடைக்கு வாங்க. பொன்னாடை போத்திட்டீங்களா? நன்றி நன்றி. தோன்றினும் அந்த தம்பி யூடியூப்புக்கு ஒரு பொன்னாடை போத்துறீங்க. அன்பு தம்பி மாசானம் எங்கள் முகத்தை எல்லாம் இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு ஊடகம் மூலமாக, யூடியூப் சேனல் மூலமாக மேடை கலாச்சாரம், மேடை நாடகம், அன்பு தம்பி என்னென்னமோ சேனல் திறந்துட்டாங்க, மறந்து போயிருது. மேடை நாடகம் மாசானம் தம்பி அவர்களுக்கு அருமையான முறையில் பாசானம், நல்ல பாயாசம், முக்குக்கு 30 இருக்கு. நம்மளுக்கு முன்னாடி அவங்க அட்வான்ஸ் வாங்கிடுறாங்க. யூடியூப் சேனல் சேர்ந்த மாசானம் தம்பி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. தோன்றின் புகழோடு தோன்றுக, அகதிலார் தோன்றலின் தோன்றாமல் இருப்பது நன்று என்ற திருவள்ளுவர் குரலுக்கிணங்க இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் யூடியூப்பை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் ஒளிபெருக்கியை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நமது மாபெரும் கிராமமாகிய இந்த புதுக்குளம் கிராமத்தில் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய இந்த விழாவை சீரும் சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை கிராமத்தில் இருந்து வந்திருக்கின்ற எனது அன்பு ரசிக பெருமக்களுக்கும் இந்த விழா கமிட்டியார்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் நாடகத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பண்ணன் அழகுராசா அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மின்சார வாரியத்தை சேர்ந்த எல்பர் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. உங்கள் முன் பப்பனவாடி அன்பு மாப்பிள்ளை சண்முககுளத்தை சேர்ந்த சண்முகராசா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை எழுந்து கூறப்படுத்தினார்கள். நான் வாங்கினேன் வாங்காட்டேன்னு எத்தனை துண்டு நான் வாங்குறது இந்த மேடையில். அதனால எனக்கு காலையில் சீட்டு காசு கேட்ட காசு கொடுத்தா போதும். நன்றி 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 நன்றி. வேற எது வேணாம். நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆமா நேற்று பேஞ்ச மழையெல்லாம் நாடகம் நடந்து இங்கே போட்டு நடந்திருக்கேன். என்ற அருமையான செட்டு கோயிலில் உட்காந்து பார்த்துருப்பைய. அதனாலே இந்த மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் தெல்ல தெளிவாக ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற லாவண்யா ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும் பாகத்தை எழக்கூடிய முட்டிக்கால் கட்டாத நல்லா சமணம் போட்டு உட்கார்றான் மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும். மாப்பிள்ள காரணம் என்ன மாப்பிள்ள, விவசாயி இல்லாட்ட யாருமே கிடையாது. ஒரு அரசாங்க அதிகாரி இன்னைக்கு சம்பளம் வாங்குறாங்க. நாங்க வந்திருக்கின்ற நடிகர்கள்லாம் கை குளிர இன்னைக்கு சம்பளம் வாங்கணும்னா காரணம் நீங்க எல்லாம் காலையில போய் சேத்துல காலை வச்சாத்தான் நாங்க சோத்துல கைய வைக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்றது, ரோட்ல ஆமா உம்மா உம்மா போட்டுருவாங்க. அதனால தான் சொல்றேன், இந்திய நாட்டுக்கு முதுகெலும்பே இந்த விவசாயம். அதனால சொல்றேன், விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இந்த நாடகத்தை விழா சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கின்ற விழா கமிட்டியார்களுக்கும் அன்னை மீனாட்சி ரூபத்தில் அமர்ந்திருக்கின்ற எனதருமை அன்பு தாய்மார்களுக்கும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் காவல் பணி இருந்து கொண்டிருக்கின்ற அன்பு ஐயா மானாமதுரை சரகத்தைச் சேர்ந்த அன்பு ஐயா, இந்த நாடக கலைஞர்களும் நன்றாக இருக்க வேண்டும், இந்த விழாவை சீரு சிறப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற விழா கமிட்டியார்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அனுமதி அளித்த மானாமதுரை சரகத்தைச் சேர்ந்த அன்பு ஐயா காவல்துறை அதிகாரி எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சாமி கும்பிட போயிருக்காங்க சார். அன்னை மீனாட்சி ரூபத்தில் அமர்ந்திருக்கின்ற எனதருமை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வர துடித்து கொண்டிருப்பவர்களுக்கும் ரொம்ப வேகமா இருக்கு. இளவட்ட வயசுல துடிப்பா இருக்கணும் மாப்பிள்ள. குழந்தை பெற்றவர்களுக்கும் குழந்தை வர எதையுமே ஒரு பொசிஷனா செய்யணுமையா, ஒரே மாதிரி செஞ்சா நல்லா இருக்குமா? இந்த நாடகத்திற்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வராமல் அருமையான சைவ சாப்பாட்டை சாப்பிட்டு ஓரஞ்சாரமா தூங்கி கொண்டிருக்கின்ற அன்பு ரசிக பெருமக்களுக்கும் தூங்குறது மாதிரி நடிப்பாங்க சில பேரு.
தூங்கிக்கிட்டே கேட்பாங்க யார் யார் எப்படி பேசுறாங்க, வள்ளியும் நாரதர் எப்படி தர்க்கம் பண்றாங்க, சுப்பிரமணியம் எத்தனை மணிக்கு வர்றாரு, குரணி சுப்பிரமணியனா அவர் தான் கொண்டு விட்டாங்களே, முருகனுக்கு பேரு சுப்பிரமணியம் இல்லையா, அந்த சுப்பிரமணியம் என்ன செய்யறாரு அப்படின்னு படுத்துக்கிட்டே கேட்பாங்க. அவங்களுக்கு வணக்கத்தை சொல்லிடணும். இந்த நாடகத்திற்கு வந்தவர்களுக்கும் என்ன சைஸா ஒரு மாதிரியா சாயிரியே அப்படின்னு ஒப்பனையே, இந்த வேலை என்கிட்ட வச்சுக்கிறாத, பின்னாடி போய் வகுத்தாலோட வச்சு விடுவேன். நீ படுத்துட்டீங்கன்னா பின்னாடி ஊரம் படுத்துரும். மண்டையை பாரு, ஹெல்மெட் மண்டை மாதிரி சைஸா கையை ஊண்டிருக்கேன். பள்ளி கொள்றதுக்கா பெரிய பறந்தாமே, அங்கிட்டு ஓரமா போகும். இந்த நாடகத்திற்கு வந்தவர்களுக்கும் நாடகத்திற்கு வந்துட்டு சில முக்கியமான வேலைகளை எங்க சத்தியமே நாடகம் பார்க்க வர்றவங்க எப்படிங்க வரணும், வீட்டை விட்டு புறப்பட்டு வரல இப்படி தண்ணியை போட்டு வர்றதா, நாடகம் கட்டுப்போங்க. ஆமா, இந்த ஆளு தான் காலையில போய் நம்மள குறை பேசுவாரு, முழிச்சிருந்தவெல்லாம் பேச மாட்டாங்க. இவர் போய் காலையில டீ கடையில நாடகம் எப்பா புதுக்குளம் கோயில் மேடைக்கு நாடகம் போல நாடகம் எப்படி இருந்துச்சு, நாடகம் சூப்பரியா, அழகராஜ் அண்ணன் கொடுத்த நாடகம் சும்மாவா இருக்கு, ஒக்கா மக்கா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பின்னிட்டாங்க. நாடகம்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா நான் தான் படுத்து தூங்கிட்டேன். தூங்கிட்டா மாசுண்டா தெரியும். ஆனா படுத்துக்கிட்டே கேட்கிறாரு நினைக்காம லேசா அசைதே. ஆமா, இந்த நாடகத்திற்கு வந்தவர்களுக்கு ஏண்டா நாடகம் பார்க்க வர்ற எப்படி வரணும், வீட்டை விட்டு புறப்பட்டு வரல தண்ணியை போட்டு வர்றதா, நாடகத்தை அள்ளி வச்சு மூடிடுவாங்க. வீட்டை விட்டு புறப்பட்டு வரல எப்படி வரணும், பொண்டாட்டியை கூப்பிட்டு புருஷன் கேட்க யாரு பொண்டாட்டிய, அவ பொண்டாட்டியை அப்படி சாமியை கும்பிட்டு விபூதி எடுத்து பூசி அப்படி குங்குமம் போட்ட நெத்தியில வச்சு ஆச்சரியத்தோட கேட்க எப்படி ஏமா நம்ம புதுக்குளத்தில் நாடகமா, என்ன நாடகம், யாரு முருகன், யாரு வள்ளி, யாரு நாரதர், யாரு ஹார்மோனியம், யாரு மிருதங்கம், யாரு ஆல்ரவுண்டு, யாரு கஞ்சா, என்னடா தண்ணி அரைக்கிறேன். இந்த ஆமா 11 மணி ஆயிட்டா இப்படி ஒரு வலுப்பு வரும். சிஞ்சா சிஞ்சா யாரு சிஞ்சா, ஆமா அது ரைடு ஓவர் மாப்ள உள்ள தள்ளிடுவாங்க. இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தா நாடகம் பார்க்க வர்றாங்கன்னு அர்த்தம். ஆனா சில பேர் வீட்டை விட்டு புறப்பட்டு வரையிலேயே என்னமோ ரிக்கார்ட் டான்ஸ் பார்க்க போறது மாதிரி, சர்க்கஸ் பார்க்க போறது மாதிரி சொணக்கமா பகுமானமா வீட்டுல இருந்து புறப்படையிலேயே ஒரு கையில பாய், ஒரு கையில தலகாணி, தண்ணி பாட்டெல்லாம் தண்ணி வேற தண்ணிய. ஆமா சரி, வீட்டுல உள்ள நாக்குட்டி அந்த கிடக்குவாரு நாய். ஐயா போருங்க ஐயா, ஐயா பாய் சரி, தண்ணி சரி, பிள்ளை சரி, தலகாடி கூட சரி, நாக்குட்டி எதுக்கு, அந்த நாய் தான் முடிச்சு பாக்குவாரு. அந்த அந்த திரும்பி பாக்குறாருல, அவன் வெளிக்கு இருந்தா திங்கிறதுக்கு தண்ணி தின்னுட்டு அந்த பாட்டல் தண்ணியை வச்சு சலப்புண்டா பொண்டாட்டிட்ட கேக்குறது, ஏண்டி மூக்கம்மா நம்ம புதுக்குளத்துல நாடகமா நடக்குது, என்னங்க ஒரே இழுவியா வண்டி ரிவேஸ்ல போக ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இளவட்டங்களுக்கு எல்லாம் டான்ஸுக்கார பிள்ளை சூப்பர் பிள்ளையே போட்டுக்காரையா, ஒக்கா மக்கா ரதி தேவி. நீங்க கேக்குறீங்க நியாயம், இந்த முண்டை எதுக்கு ஊடமாட ஆள் பாக்குறதுக்கு ரதி தேவியா. அந்த பிள்ளை வந்த உடனே என்ன பெத்த ராசாவுகளுக்குலாம் இந்த கை ஊரம் டெம்பர் இப்படி கொடுக்கும். இந்த பிள்ளை வந்துட்டு போனோம்னா அந்த கை ரெண்டு கொஞ்சம் அதே கவட்டுக்குள்ள சூடு பிடிச்ச இடம் கதை கதண்டு இவன் கால் எடுத்து வச்சா வந்த மலையும் போயிடுச்சுவாரு. இந்த கால் ரெண்டையும் மடக்கி வச்சுக்கிட்டு இந்த கால் ரெண்டையும் நீட்டி படுக்க போட்டு இந்த மடியில உள்ள பிள்ளை எல்லாம் 2:30 மணிக்கு மேல அரை தூக்கத்துல என்ன பார்த்தா அன்பு சகோதரிக்கு தலகாணி மாதிரியே தெரியும். ஆமா, பெட்டிக்கார் குண்டி மாதிரியே இருக்கு. அந்த பிள்ளையை தூக்கி தலைக்கு வச்சு வாழைப்பூ வாச்சுருண்டு தூங்குறதுக்கிட்டே சில பேர் வருவாங்க. சில பேர் பப்புன்கார மேடைக்கு வந்த உடனே முன்னாடி உட்காந்து சிரிச்ச முகத்தோட பாக்குறது. அவங்க வீட்டுல 50 பவனை களவாண்டு போனவனை பார்த்த மாதிரி, எதிரிய பார்த்த மாதிரி முழிய முறைச்சுக்கிட்டு என்னங்க முகராரு அடி வாங்கிருக்கீங்க. நல்லா இருக்கணும். அப்ப இப்படி முறைச்சு பாக்குறதுக்காக சில பேர் வருவாங்க. ஏ தண்டாட்டி அங்க என்ன பேசுற, இங்க காசை வெட்டி போட்டுருவேன், எங்கிட்டு பா தண்டாட்டி அத்துட்டு ஓடிடுவேன், வெட்டுக்குன்னு அத்துட்டு ரோட்ல ஓடிடுவேன். இப்படி முறைச்சு பாக்குறதுக்காக சில பேர் வருவாங்க. சில ஊர்களை நாட ஆரம்பிச்சோன்னா தண்ணியை போட்டு கரைச்சல் இருக்கிறதுக்காக வருவாங்க. நம்ம ஊர்ல எப்படிங்க? அப்படி கிடையாதுங்க. அருமையான கிராமம், துடியான தெய்வம். ஆமாம், இந்த வருஷம் நாடகத்தை கெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த வருஷம் இந்த கோயிலுக்கு வர முடியாது. இதுதான் உண்மை. துடியான தெய்வம். நான் பார்த்து சாமி முறையில் புல்லரிச்சு போயிட்டேன். ஆகையினாலே இதுக்குன்னு சில பேர் வருவாங்க. நம்ம ஊரில் அப்படி யாரும் வரமாட்டாங்க. அவங்களாம் வந்தா லாவண்யா மைக் செட் ஆப்ரேட்டர் மட்டும் உள்ள வருவார். எதுக்குங்க உள்ள வராங்க? இவர் உள்ள வந்த உடனே அந்த பிள்ளை ரதி தேவி அப்பத்தான் திறக்கும் பாவடைய மேக்கப் பெட்டி திறந்த உடனே இவர் கேட்பாரு, மேடம் என்னங்க கொஞ்சம் ஓரமா போங்க, லாரி போகுது, அன்லோடு பண்ண போகுது. மேடம் நீங்க தான் டான்ஸா? அதுக்கு அந்த அம்மா
ஆமா நான் தான். ஏங்க ஒரு மாதிரியா கொனட்டுது? பொம்பளை பிள்ளையாங்க அபிநயத்தோட சொல்லுதான். அதுக்கு அவர் சும்மா இருப்பாரா? அவர் சொருவிட்டு வர்றது இல்ல. ஆத்தாடி. பேன் வேற அங்கனே மகனே சுத்தி இந்த நாய் பீக்கு ஆசைப்படும் பாரு. உன் அட்ரஸ கொடு, உன் போன் நம்பரை கொடு. என்ன ஊதா சட்டம் கிட்டுக்கிட்டு பரல்றிய? ஏங்க அந்த புள்ள நம்பர் கரெக்டா கொடுத்துருமா? 9 நம்பரை கொடுத்துருக்கு. ஏன் 1 மணி நம்பரை மானாமதுரில் போய் அடிச்சிருக்காரு. 9 நம்பருக்கு மசிருந்தா செல்போன் போகும். பாட்டில் உடைச்சிட்டேன். இப்படி செல் நம்பர் கொடுக்கறதுக்காக சில பேர் ஆமாங்க. யார் எதுக்கு வந்தாலும் சரி, நாடகம் ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வந்தாச்சு, ஒரு நாடகம் சிறப்பா இருக்கணும்டா. யார் சத்தியவான்? யாருங்க தேவ? உங்களை வச்சு தானா? ஆமாங்க ஆமாங்க. நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். பலேவா பண்ணுங்க. நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா நாங்க அமைதியா போயிடுவோம். சைலன்ஸ் ஆஃப். ஒண்ணுமில்ல, சத்தம் போடாத, உன்னை கொண்டே விடுவேன். ஆமா, காரணம் என்ன தெரியுமா? உங்க காசு, நீங்க உழைச்ச காசு, நீங்க வரி போட்டு இந்த நாடகத்துக்கு காசு தர்றீங்க. அப்ப அந்த காசுக்கு என்ன செய்யணும்? எங்களை நீங்க வேலை வாங்கணும். உங்களை வச்சு தாங்க நாங்க உழைக்கிறோம். நீங்க வேலை வாங்கலைன்னு வைங்க, நாங்க 100 நாள் வேலை தான். என்னங்க வந்ததுல 100 நாள் வேலை 100 நாள் வேலை சொல்றீங்க? இப்படி உச்சி வெளிஞ்சோம்னா நாங்க வாட்டில் போய்கிட்டே இருப்போம். காலையில எப்படியோ 40,000 செத்து போச்சு. என்னங்க சொல்றீங்க? என் பொண்டாட்டிக்கு சீட்டு காசு கட்டணும். ஆஹா. ஆமா, அந்த லோன் போட்டிருக்கா. காலையில விடிவெள்ளி லோன். விடுவில்லி லோனா? வெள்ளி பொழைக்க முன்ன படியில வந்து நிக்கிறேன். ஐயா ஐயா. லோன் காசை கட்டுண்டு பொம்பளை எல்லாம் சிக்காத. அதானே. குடுக்கையில ஆசையாத்தான் இருக்குங்க. 1 லட்சம் 2 லட்சம். வாங்கையில. அப்புறம் வாங்கையில ஆசையாத்தான் இருக்குங்க. வட்டி கட்டையில வகுத்தால ஓடிடும். அதை பாத்துக்க. தூமியா குடிக்க வந்துட்டானே, வாங்க போது மட்டும் தூமி குடிக்கல. 330 ரூபாய் சம்பளம். ஊராட்சி மன்ற தலைவர் இருங்க பாருங்க. ஏங்க 100 நாள் வேலை பார்க்க போற பெண்கள் எப்படியா போகணும்? என்னங்க நம்ம 330 ரூபா ஒரு கட்டப்பை நிறைய மானாமதுரையில் சாமான் வாங்கலாம். 100 நாள் வேலை பார்க்கறது மாதிரியா போறேன்? அப்புறம் எப்படிங்க போறாங்க? எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு வேலைக்கு போறது மாதிரி. பூனம் சேலை 15 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூமா? சிந்தால் பவுடர். ஆஹா. வேலை பார்க்க போற முண்டைக்கு சிந்தால் பவுடர் இருக்குங்கிறேன். அச்சச்சோ. வேலை எப்படி வேலை? எப்படிங்க? ஃபுல்லுக்கு வலிக்காம சேவிங் பண்றது. அது எப்படிங்க? 3 எழுவதேன். 330 செத்து போச்சு. மம்பட்டியை தூக்கி போட்டு வீட்டுக்கு வந்துடுறது. இதுல ஊராட்சி மன்ற தலைவர் கேட்பாரு, பஞ்சாயத்து கிளார்க்கிட்ட, சொல்லுங்க வாங்கடாங்க. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? சார் நான் கிளர்க்க பேசுறேன் சார். புதுக்குளம் கிளார்க்கா? ஆமாங்க சார். நம்ம ஊர்ல கம்மா வேலை எப்படி நடக்குது சார்? ஒரு 47 அடி தோண்டி இருப்பாங்க சார். மயத்தை புடுங்கிட்ட சார். ஏன் சார்? இங்கதான் புரணி வச்சுக்கிட்டு இருக்கே. அப்புறம் வேலை எப்படி நடக்கும்? நீங்க நல்லா இருந்தா நாங்க எங்க வேலை சுத்தமா இருக்கும். இந்த நாடகத்தில் என்னை கோமாளியா போட்டிருக்காங்க, பப்புனா போட்டிருக்காங்கடா. காரணம் என்ன? உங்களை விடிய வரைக்கும் சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். இதுதான் என்னுடைய கடமை. ஏன் சிரிக்க வைக்கணும்? கவலை இல்லாத மனுஷன் உலகத்தில் யாரும் கிடையாது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். எவன் ஒருத்தன் எந்த ஒரு மனிதன் ஆணு பெண்ணு சிரிக்கலையோ தருமாஸ்பத்திரியில் சுகர் நோட்டோட நிக்கணும். வேற வழியே இல்ல. வயசு இருக்கிற வரைக்கும் பிகர் நம்மளை தேடி வரும். ஆமாங்க. வயசு போயிருச்சுன்னு வைங்க, சுகர் நம்மளை தேடி வந்துடும். அப்ப ரெண்டுமே நம்மள தான் தேடி வரும். இத்தன் தண்டி வயிறை வச்சுக்கிட்டு இப்படி நடக்குது. அப்ப என்ன செய்யணும்? உழைக்கணும். உழைச்சாத்தான் வாய் விட்டு சிரிக்கணும். சில பேர் 500 ரூபாய் கையில கொடுத்து சிரிக்க சொன்னாலும் கூட சிரிக்கவே மாட்டாங்க. நரசிம்மராவ் மாதிரி இருப்பேன். இந்த எங்க அண்ணனுக்கு வெள்ளத்தலை இருப்பாரு, விடிய தொட்டிக்கு அப்படியே தான் இருக்கும். ஆனா புன்னகை மட்டும் முதலாளி பொன்சிரிப்பா வச்சிருப்பாப்ல. புன்சிரிப்பு. ஆகினாலே சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்க வேணும், சிந்திக்க வேண்டிய நேரத்தில் சிந்திக்க சொல்லிக்கொண்டு எங்களது நாடகத்தை எவ்வாறு இருந்து பார்க்க வேண்டும். காலம் கம்ப்யூட்டர் காலமாப்ல, இன்டர்நெட் உலகம் 2024. அமெரிக்காவில் நடக்கிற செய்தியை புதுக்குளத்தில் உட்காந்து செல்லில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நடக்கிற நாடகத்தை நாளைக்கு மாசான லூப் டிப்ல பார்த்து, யூடியூப்ல, பேஸ்புக், வீடியோ கால், கேலரி, என்னென்னமோ இன்ஸ்டாகிராம், என்னென்னமோ வந்துருச்சு. இப்படி இருக்கிற காலத்தில் இந்த வள்ளியர்மன நாடகத்தை போட்டு ரசிக்கிறேன்டா. காரணம், உலகத்தில் அழியாத கலை ஒன்று இருக்கிறது என்றால் தவ திரு டி சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடக கலை தான். இன்று மலியாது, என்று மலியாது, என்றென்றைக்கு மலியாது சொல்லிக்கொண்டு, இது பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம். இது பழமை குறைந்த காலம், நாட்டின் புதுமை மிகுந்த காலம். இது பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம். காலையில எந்திரிச்சு காடுபயிரை கலப்பைய துக்குனது அந்த காலம். கலப்பையை துக்குனது அந்த காலம். காலையில எந்திரிச்சு இப்ப காலையில எந்திரிச்சு காப்பியை குடிச்சு கச்சி பேச்சு பேசுறாங்க. இந்த காலம் பழமை குறைந்த காலம், நாட்டின் புதுமை மிகுந்த காலம். கொண்ட மேல கொண்ட ஓட்டு கொண்ட நேர பூ மாடுமைக்க போனதெல்லாம் அந்த காலம். மாடுமைக்க போனதெல்லாம் அந்த காலம். நல்லா
தாய்மார்கள்லாம் கேட்டுக்கங்க. அப்படி மண்டை மேல மண்டை மேல மண்டை மேல மண்டை மேல மண்டை மேல மண்டை மேல கொண்ட ஓட்டு கொண்ட நேரம் பூ மாடு வைக்க போனதெல்லாம் அந்த காலம். மாடு வைக்க போனதெல்லாம் அந்த காலம். ஒட்டு மூடி வச்சுக்கிட்டு இப்போ ஒட்டு மூடி வச்சுக்கிட்டு இப்ப ஒட்டு மூடி வச்சுக்கிட்டு ரத்தச்சாட்ட ஓட்டுக்கு ஓடுது படம் பார்க்க இந்த காலம். அடிப்பெருக்கி பெண்கள் எல்லாம் அழகழகா படிக்குதப்போ அச்சடிச்ச காகிதத்தை அடிக்கடிக்கா சுமக்குதப்பா பாரப்பா பழனியப்பா பட்டணமா வள 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 கக்கத்தில வான வச்சு இக்கத்தில வாலி வச்சு தண்ணி தூக்க போனதெல்லாம் அந்த காலம். தண்ணிகள் எடுத்ததெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல மாப்பிள்ள இப்ப எப்படி புது குளத்துல தண்ணி கிடைக்காது. அந்த காலத்துல நம்ம அப்பத்தா காலத்துல ஓ 10 கிலோமீட்டர் போய் ஒட்டு தண்ணியில ஒட்டு தண்ணி ஊத்து தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஆமா, ஆமா. பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு தலையில 3 வானை, இடுப்புல 3 வானை, கையில வாளி. எப்படி நடப்பாங்க தெரியுமா? அப்படி கக்கத்துல 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 வானை வச்சு இக்கத்தில வாளி தண்ணி தூக்க போனதெல்லாம் அந்த காலம். தண்ணிகள் எடுத்ததெல்லாம் அந்த காலம். ஆனா இப்ப உள்ள பிள்ளைய இப்ப எப்படியா என்ன பத்த அன்பு தங்கச்சிய எப்படி வீட்டுக்கு 4500 ரூபாய்க்கு 5000 ரூபாய் இப்ப 5000 ஒரு டயர் வண்டி தயார் பண்ணிருக்கேன். ஆமா 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 அதுல 5 ஓடம் எடுத்துட்டு வருவாங்க. ஆஹா. அந்த தண்ணி எடுக்க போற சைஸ் எப்படி எப்படி டேய், டேய். இப்ப பனைகளை கொண்டு போய் பைப்பை சுத்தி போட்டு குடும்பி சண்டை போடுறாங்க இந்த காலம். அத்தை பெத்த மல்லிகைப்பூ என் ஆசை கேட்ட முல்லை பூவே மாம்பழை கண்ணே தீடே மலம செல்வ பொண்ணுமோ நான் மாறி மாறி முத்தந்தா வளம செல்லம பொண்ணமா. இதெல்லாம் எப்ப யாருக்கு சொன்னேன்? தாய்மார்களுக்கு தாய்மார்களுக்கு சொன்னேன். கக்கத்துல பானை வச்சு இக்கத்துல வாளி வச்சு 10 கிலோமீட்டர் போய் ஊத்து தண்ணி எடுத்துட்டு வந்ததுனால அன்னைக்கு புதுக்குளத்துல மட்டுமல்ல ஆமா. எல்லா கிராமத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? 5 பிள்ளை 10 பிள்ளை பெத்தாலும் சுகப்பிரசவம். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு கிளவி தாங்க இருக்கு. மறுத்து வச்சு அந்த கிளவிக்கு பேரு ஒரு விளக்கெண்ண பாட்டல் தான். அந்த விளக்கெண்ண பாட்டலை வச்சு புருட்டு புருட்டுன்னு உருவிடும் பிள்ளைய. இன்னைக்கு ஏன் சுகப்பிரசவம் ஆக முடியல? ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போன உடனே வெட்டத்தான் செய்றான். வெட்டிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணையில 1.5 லட்சம் ரூபா. தண்ணி எடுக்கலையே, வீடை கூட்டலையே. கன்சீவ் ஆன உடனே பெண்களுக்கு சொல்றேன், வேலை பார்க்க ஆரம்பிங்க. அம்மி போட்டு அரைக்கணும், ஆட்டோரல் போட்டு ஆட்டணும், நிமிந்து நடக்கணும். தினமும் காலையிலையும் மாலையிலையும் வாக்கிங் நடக்கணும். நடந்தா சுகப்பிரசவம். நடக்கலையா 2 லட்சம் ரூபா வச்சுக்கோ ரெடியா சொன்ன படுக்க போட்டு சாச்சிருவேன். அப்ப என்ன சொல்ல வர்றேன்? உழைப்புக்கு மிஞ்சனது எதுவும் கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு பெண்களும் எப்படி இருந்தாங்க? 16 முழத்துல சேலை உடுத்தி என்ன பத்தா ஆத்தா தண்டட்டி ஓட்ட ஆத்தா எப்படி இருக்குவாரு அந்த பச்சை சேலைக்கு. அதுக்கு மதுரை மீனாட்சியை பார்த்தது மாதிரி இன்னைக்கு உள்ள பொம்பளை பிள்ளைல பாருங்களேன், முடிய பாருங்களேன். அன்னைக்கு குண்டிக்கு தொங்குச்சியா, இன்னைக்கு கக்குசு கூட்டுற விளக்கு மாதிரி மாதிரி. ஆமா, அதான் அதுல சிலிப்பி. என்னையா உலகம்? எப்படி இருந்த உலகம் எப்படி போச்சு? சேலை சுருங்கி சுடிதார் கொண்டு வந்துருச்சு, சுடிதார் சுருங்கி லெக்கின்ஸுக்கு வந்துருச்சு, லெக்கின்ஸுக்கு ஏற்று டாப்புக்கு எடுத்த கைகில்ஸ் செருப்பு. ஆமா, அடுத்தது என்ன? கத்தரிக்காய் செடியில் தொட்டி கட்டுற நிலைமைக்கு வந்துடுவேன். வீட்டுக்குள்ள இருந்த கேப்பக்கூழு மானாமதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருச்சியா? செம்பு 25 ரூபா. அன்னைக்கு எங்க அப்பா சோறு சாப்பிட்டு உட்காந்தா எங்க அம்மா என்ன செய்ய தெரியுமா? வீட்டுக்காருக்கு வெத்தலை மடிச்சு கொடுக்கும். அது அந்த காலத்துல. இப்ப என்ன தெரியுமா? நான் சாப்பிட்டு உட்காந்துருக்கேன், என் பொண்டாட்டி சுகர் மாத்திரை எடுத்துட்டு வர்றான். அன்னைக்குள்ள சாப்பாடு போச்சுல. வீட்டுக்குள்ள இருந்த கேப்பக்கூழும் கம்பங்கூழும் ரோட்டுக்கு வந்துருச்சு. ரோட்ல நல்ல பொருள் பூரா ரோட்டுக்கு வந்துருச்சு, கெட்ட பொருளை பூரா வித்துட்டேன் கள்ளக்குறிச்சியில. 69 குடும்பம் அனாதையா தெரியுது. என்னங்க எல்லாரும் குடிச்சாங்க, அதுல ஒரு பாக்கெட் வாங்கி குடிச்சு வந்தே அந்த தாளக்காரன். அது மட்டுமா? ஒருத்தன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கான். நீங்க பெத்த பிள்ளைய என்னென்ன கனவு கண்டிருப்பீங்க? நம்ம மயனை டாக்டர் ஆக்கணும், நம்ம மயனை வக்கீல் ஆக்கணும், நம்ம மயனை போலீஸ் அதிகாரி ஆக்கணும், நம்ம மயனை லாயர் ஆக்கணும். கண்ட கனவுலாம் இன்னைக்கு சுடுகாட்டில் போய் புதைச்சிட்டேடா சண்டாளா. என்ன முடிஞ்சு? எதனால? இந்த பாலா போன சாராயத்தினால.
இந்த கள்ளக்குறிச்சி நிலைமை ஒரு நாளைக்கு டாஸ்மார்க்லையும் வரும்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா அதை மறந்துடுவீங்க. இதனால என்ன இருக்கு? குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்குதா? பிள்ளைகளை நல்ல முறையா நன்றியா 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 பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுதா? ஒரு நாளைக்கு மனைவியை சந்தோஷமா நீ பார்க்க முடியுமா? 100% இன்னைக்கு ஆண்கள், இளவயது ஆண்கள் குழந்தை இல்லாததுக்கு காரணமே இன்னைக்கு உள்ள பிராந்தி தான். முதல்ல விந்த தாங்க கட்டுப்படுத்தும். கல்லீரல், கணையா, கிட்னி சட்னியாக்கி சங்குதான். தெரிஞ்சா தெரிஞ்சுக்கங்க, தெரியாட்டங்க. நாட்டுக்கோழி எடுத்து சாப்பிடியா? சாம்பாரை சாப்பிடு, ஆயில் கூடும். ஒவ்வொரு பெருசு எப்படி என்ன, ஒவ்வொரு பெருசு இப்படி பார்க்கணும். ஆமா வளர்த்தி 7 அடி 6 அடியில எங்கடா கஞ்சிமுடை பெருசு ஒவ்வொரு வருஷத்துக்கு 3 உண்டாட்டி 4 உண்டாட்டி, ஒவ்வொரு உண்டாட்டிக்கும் அட்டே அப்பா 15 பிள்ளை 16 பிள்ளை உரம் போட்டு வளர்த்துருக்காங்க. எந்த தண்டு மீச டீ அடிச்சா 10 கிளாஸ். ஆமா, அந்த குழி குடிச்ச அரிசி மட்டக்காரு, அந்த நீரார தண்ணி ஒக்கா மக்கா. யாருக்காவது பழைய ஆளுக்கு சுகர் வர சொல்லு, அடிச்சு நொறுக்கிருக்கேன். கட்டினது ஒரு முண்டாட்டி கல்ல பொண்டாட்டி வயக்காட்டில் வச்சாரமே. உன்னையா உலகம் 2 புள்ள பெக்கிறதுக்கு இன்னைக்கு முக்கி தள்ளுறமே. சிக்கன் ரைஸு, ஃப்ரைடு ரைஸு, நூடுல்ஸு, சைனாக்காரன் திண்ட புழுவை இன்னைக்கு நம்ம திண்டுக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சா தெரிஞ்சுக்க, தெரியாட்ட போயிருக்க. அதனால தான் சொல்றேன், அன்னைக்கு பெருசு எப்படி இருந்தா தெரியுமா? காலையில எந்திரிச்சு நீரா கலப்பையை தூக்குனது அந்த காலம். காலையில எந்திரிச்சு நல்ல கட்டப்பீடியை எடுத்துக்கிட்டு, கட்டப்பீடி அடிச்சுக்கிட்டு, நல்ல கணேசு போய் இலைய உருட்டி உள்ள தள்ளிக்கிட்டு, டாஸ்மார்க்ல போய் வீசின சரக்கு அடிச்சுக்கிட்டு, குறைஞ்ச வேலை சரக்கு அடிச்சுக்கிட்டு, உடம்பு வீணா போனதெல்லாம், உடம்பு வீணா போனதெல்லாம் இது பழமை இருந்தாலும் நாட்டில் புதுமை இருந்தாலும், இது பழமை இருந்தாலும் நாட்டில் புதுமை இருந்தாலும். என்னை பத்த ராசாக்கா தயவு செய்து முன்னாடி உட்கார்ந்து நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே மாதிரி இன்றைக்கு உள்ள இளைய சமுதாயமும் வாழ வேண்டும் சொல்லிக்கொண்டு இந்த நாடகம் எதற்காக வைத்திருக்கிறார்கள்? சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் கே புதுக்குளம் கிராமத்தில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ தன்னம்மாள், ஸ்ரீ முத்துராசு, ஸ்ரீ கருப்பணசுவாமி, ஸ்ரீ மது இடிஞ்சான் சுவாமி 28ஆம் ஆண்டு களரி உற்சவத்தை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக. ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் சூத்துல மச்சம் ஆச்சு போடுவாங்க. சுக்கில பட்சம். ஆமாங்க ஆமாங்க. நமது 24ஆம் நாள் 9/8/2024 வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமர்ந்துள்ள இந்த சிங்கார கலையரங்கில் மானாமதுரை உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் நமது கஞ்சிமடை உயர்திரு வேணா கணேசன் எக்ஸ் கூட்டுறவு சங்க தலைவர் அவர்கள் முன்னிலையிலும் தமிழகத்திலேயே தலைசிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் உங்கள் முன் அதிவிமர்சையாக நடைபெற உள்ளது. இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகை சிகாமணிகள் எல்லாரும் தெரிந்தவர்கள் தான், இருந்தாலும் அறிமுகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்கிற காரணத்தினாலே இன்னைக்கு யாருக்கு வீட்டுக்கு போக முடியாது மாப்பிள்ள. இது கோயில், காலையில் விடிஞ்சாத்தான் போக முடியும். அதனால கண்டிப்பாக காலையில் முருகன் வள்ளி மாலை மாத்தையில் என்னை பத்த தாய்மார்கள்லாம் இருந்து குழம்பை ஓட்டு வாழ்த்திட்டு போகணும். போனீங்கன்னா குடும்பத்தில் செல்வ செழிப்போட வாழுவோம், நோய் நொடி இன்றி வாழலாம், எந்தவித பிணியும் நம்மளுக்கு வராது. கண்டிப்பாக பார்க்க வேண்டும் சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கிற நடிகை சிகாமணிகள் நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு சிவேந்தன், தேனிசை தென்றல், புராண விளக்க உரையாடும் உங்கள் அபிமான நட்சத்திரம், பேரன்பிற்கு மரியாதைக்குரிய சின்ன விஜயராம் என்று போற்றப்படுகின்ற சிம்ம குரலோன், சங்கீத சாம்ராட், நமது முதுகலத்தூர் அருகாமையில் உள்ள சித்திரங்குடி மாநகர் என்றெடுத்த அன்பு மாப்பிள்ளை வில்வ செல்வ கணபதி அவர்கள் இவரது மனையில் வேடம் விருத்தனாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். பாடும் பைந்தமிழ் செல்வி, குயிலிசை கோகிலவாணி, இசை குயில். வள்ளி என்றால் புராணங்களை தெள்ள தெளிவாக புரட்டி எடுக்கக்கூடிய பெத்த தாயினுடைய பாடலையும் தகப்பனாருடைய பாடலையும் அருமையாக உங்க செவிகுளிர பாடக்கூடிய இன்னிசை அரசி, குயிலிசை கோகிலவாணி. காகம் பறக்குமா பள்ளி இருக்காது எங்க புகழமுடிய உங்கள் அபிமான நட்சத்திரம், பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மனைவியை சேர்ந்த SR அம்சப்பிரியா அவர்கள் இவரங்க இடையில் ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார்.
பாட்டுக்கென்று அவரா, இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா, இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய இசை பெருங்கடல், நாதகான போர் முரசு, இதிகாச சுடர், புராண புயல், விஜய் டிவியில் சூப்பர் சிங்கருக்கு ஆடிஷன் ஆகி கொண்டிருக்கின்ற. ஆமா போயிருக்காரு, எடுக்கல ஒருத்தனும், லோகிதாசமா இருந்திருக்கேன். ஆமா கேட்டோட திருப்பி விட்டாங்க. உங்கள் அபிமான நட்சத்திரம் முருகனுக்கு வள்ளிக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் நடத்தி ஆக வேண்டும் என்று ஒத்த காலில் பிடிவாதமா இருக்காரியா. உங்கள் அபிமான நட்சத்திரம் எங்களை குரலோன் நமது துவரங்குறிச்சி மாநகர் என்றெடுத்த அன்பு தம்பி KM மணி பாலமுருகன் அவர்கள் இவர்கள் நாரதராக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகும் பக்க பலமாக தேரக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி, நாடக உலகின் சீர்காழி என்று போட்டப்படுகின்ற அன்பு மாப்பிள்ளை நமது கிடாத்திருக்கை மாநகர் என்றெடுத்த MV முருகன் பிகாம் டீகோப் அவர்கள் இவர்கள் ஹார்மோனியம் அண்ட் பின்பாட். கனிரசமாய் மது வருந்தி கழிப்பதுள்ள இன்பம், கணிகையரின் துணையிலே கிடைப்பதுள்ள இன்பம். கனிரசமாய் மது வருந்தி கழிப்பதுள்ள இன்பம், கணிகையரின் துணையிலே கிடைப்பதுள்ள இன்பம். இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம், இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம். அவள் இதழ் சிந்து புன்னகையே அளவிலாத இன்பம். இன்பமெங்கே 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 என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. போனாலே இங்கே இருப்பதும் உண்மை, இதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்தியில் உண்மை. போனாலே இங்கே இருப்பதும் உண்மை, இதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்தியில் உண்மை. இருக்குவரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை, இருக்குவரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை. இல்லை என்றால் வாழ்வினிலே உனக்கு ஏது இனிமை. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. மாடி மணி கோடி பணம் வாகனவின் சம்பம், வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதுள்ள இன்பம். மாடி மணி கோடி பணம் வாகனவின் சம்பம், வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதுள்ள இன்பம். மழலை மொழி வாயமுதம் வழங்கும் பிள்ளை செல்வம், மழலை மொழி வாயமுதம் வழங்கும் பிள்ளை செல்வம். உன் மான் மீது தவழ்வதிலே கிடைப்பதுதான் இன்பம். இன்பமெங்கே 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 என்று கேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடியோடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. நன்றி நன்றி. கைதட்டிய அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி. நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்ற ஒரு வெற்றி முத்திரையை பற்றி வருகின்ற பேர் என்பதற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி மேலூர் அருகாமையில் உள்ள கூத்தப்பன்பட்டியைச் சேர்ந்த அன்பு தம்பி KP பொன்னுமணி அவர்கள் இவர்கள் இடையில் மிருதங்கன் தொப்பின் அந்த வேலா.
நன்றி நன்றி நன்றி. இப்படி கேட்காம தட்டு. கைதட்டி அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஐயா உட்காருனே, நீ உட்காருனே, தயவு செய்து உட்காருனே. அன்பளிப்பு யாரும் கொடுக்க கூடாதுண்ணே. அண்ணா ஐயா மானாமதர் ஐயாட்ட சொல்லுவேன், பார்த்துக்க. போ, இந்த நாய் மேலே அடித்து தொப்புல சுற்றி 40 ஊசி வாங்கிறாத. அங்கிட்டு தள்ளி போய் நாய். நன்றி 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 நன்றி. ஆமாம், பாராட்டி கைதட்டினேன், உட்காருனேன். அன்பளிப்புலாம் நாளைக்கு கொடு. நன்றி. அடுத்தபடியாக மிருதங்கத்துக்கு இணையாக பலவாத்திய சக்கரவர்த்தி உங்கள் இமான நட்சத்திர மன்மமகள் புளியங்குளத்தைச் சேர்ந்த ஜி.கே.எஸ். சத்யபான் அவர்கள் இவர்கள் இடையில் பலவாத்தியத்தை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார்.
வாத்தியம்யா காலையில் வெறும் 2500 கொடுக்க அழுகுறாங்க. செண்ட மேலம்ண்டு நல்லா நீ நல்லா வாங்க போகிறோம்னு நினைக்கிறேன். நீ எனக்கு தெரியும் போ, பெரிய தலை அம்பானி பேரு. காலையில் பஸ்ஸு காசு இல்லாமல் தெரிய போகிறப்போ. நன்றி நன்றி நன்றி. அருமையான வாத்திய கலைஞர்கள். அதுக்கு அடுத்தபடியாக தாளத்தை இசைக்கும் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் புளியங்குளத்தைச் சேர்ந்த ஆர்டி கருப்புராசா அவர்கள். இவர் நம்முடைய சின்சா. சூப்பர் கொட்டுக்காரங்கய்யா. மேலகார சட்டு சூப்பர் சட்டு. இந்த சட்டத்தை எங்க ஊருக்கு அவன் நல்லா சேண்டி அடிக்கிறான். அது என்ன காரணம்? நாடக அமைப்பாளர் பொறுத்துதான் இருக்கு. ஆமா, 40,000 ரூபாய்க்கு நாடகத்தை அமைச்சு நொண்டி பயலையும் நுடப்பயலையும் போட்டு வாத்தியக்கா. நன்றி, அருமையான வாத்தியம். எல்லாரும் பேரும் சொல்லியாச்சு. மாப்பிள்ள என் பேரை சொல்லணுமா இல்லையா? இங்க இருக்கோ ஒளிப்பேன இங்க இன்னும் டான்ஸ் வேற சொல்லல. இதுக்கு போயிட்டாங்க. ஓ அதுக்கு போயிட்டாங்களா? அருமையான முறையில் சிறந்த முறையில் தனக்கு நேரில் என்று வெட்டி முரசு கொட்டி வருகின்ற பாட்டு வெயிட்டு மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட், ஒண்டர்ஃபுல் மைக் செட். சிறந்த முறையில் நாடக கலைஞர்களுக்கு இந்த கலைஞன் இப்படித்தான் பாடுவாண்டு. நன்றி. அருமையான முறையில் லாவண்யா ரேடியோஸ் விளகனூர் உரிமை டிவி சிவசுந்தர் டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் டிசி அருமையான முறையில் அமைத்திருக்கிறார்கள். அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதுக்கு அடுத்தபடியாக நாட்டிய ஒய்யாரி நடன சிங்காரி நாட்டிய தாரகை சின்னஞ்சிறு சிட்டு செம்பவளம் மட்டு பீப்பா மாதிரி இருக்கேன். உங்களை இவா நட்சத்திரம் நடிகை உலகத்தின் சரோஜா தேவியின் எதிரொலி என்று போட்டப்படுகின்ற உங்கள் இவா நட்சத்திரம் மதுரையைச் சேர்ந்த நமது பேரன்பிற்கு மரியாதைக்குரிய ரதி தேவி அவர்கள். இவர்களுடைய டான்ஸ் அண்ட் காமிக். தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள் மொத்தமா சிந்தும் போது கொஞ்சிடும் இன்பங்கள். மாலையில் சந்தித்தேன் மையலில் சிந்தித்தேன், மாலையில் சந்தித்தேன் மையலில் சிந்தித்தேன், மங்கை நான் கண்ணித்தேன் காதலும் தீண்டும் போது மன்னித்தேன். தாமரை கண்ணங்கள் கொத்து மலர் குதல் பாதம் அணிந்திட சித்திரமோ, முத்துலகிதழ் மில்லைய செய்வில் ரத்தினமோ, கொத்து மலர் குதல் பாதம் அணிந்திட சித்திரமோ, முத்துலகிதழ் மில்லைய செய்வில் ரத்தினமோ, துளிர் கொண்ட இலையிலே குளிர் கொண்ட மீனியிலே துணை வந்து சேரும் போது சொல்லுமோ இன்பங்கள். தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள் மொத்தமா சிந்தும் போது கொஞ்சிடும் இன்பங்கள். தாமரை கண்ணங்கள். ஏன் மாப்பிள்ள ஒரு சந்தேகம். என்ன அது? ஏன் கவிஞர்கள் மட்டும் ஆண்களுக்கு இப்படி பாட்டு போடுறாங்கல்ல? பெண்களுக்கு தான் கற்பனை வரும் பார்த்தாலே. பெண்களை பார்த்தோம்னா கற்பனையில் அப்படி எழுதுறாங்க. அப்ப நம்ம நாட்டுக்கு பேர் என்ன நாடு? தாய்நாடு. தாய்நாடு. முந்தி தவம் இருந்து 300 நாள் செமந்து நம்மளை பெத்தெடுக்கிறது யாரு? தாய் தான். தாய் தான். இந்த ஒரு தாய் போயிட்டா வீட்டுல என்ன போயிரும் தெரியுமா? அவ்வளவுதான். அரிசி உணவு போயிடும். பொண்டாட்டி தாரம் போயிடுச்சுன்னு வைங்க, சகலமும் போயிடும். அவன் கை முண்டாட்டிதான், அதோட அவன் மருந்தை குடிச்சாக வேண்டியதான். அப்ப என்ன காரணம்? எக்கொழுதிலும் சொல்றேன், காலையில் எந்திரிச்சு
நம்ம தன்னம்மாள் முத்துராசு தெய்வத்தை விட எதை சொல்கிறாங்க தெரியுமா? பல்ல விளக்கிட்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, பெத்த தாய் தாப்பனை எந்த ஒரு மனிதன் நினைக்கிறானோ அவன் தான் அங்கே வாழ்க்கையில் முன்னேற முடியும். நம்ம சபரிமலைக்கு போக வேண்டியதில்லை, பழனி மலைக்கு தைப்பூசத்துக்கு போக வேண்டியதில்லை, திருச்செந்தூருக்கு கந்த சஷ்டிக்கு போக வேண்டியதில்லை. பெத்த தாய் தாப்பனை ஒழுங்காக பார்த்துக்கிட்டாலே எல்லா தெய்வத்துக்கும் போனதுக்கு சமம். அப்போ அதனால தான் இப்போ யார் பார்க்குற கட்டின பொண்டாட்டிக்கு தீபாவளிக்கு 8000 ரூபாய்க்கு ராஜ்மஹாலில் பட்டு சேலை கட்டின பொண்டாட்டிக்கு. தாய்க்கு எவ்வளோ தெரியுமா? 250 ரூபாய்க்கு கோடம்பாக்க சேலை எடுத்துகிட்டு வரேன். அப்பவும் இந்த தாய் சும்மா இருக்குமா? ஏண்டா இவ்வளவுக்கு செலவு பண்ணி எனக்கு சேலை எடுக்கிறேன். பொண்டாட்டி அதை சொல்லுவாளா? அவன் எழுத்த வீட்டுக்காரி மட்டும் 15000 ரூபாய்க்கு எடுத்துருக்கான். தூய்மை குடிக்க நீ 8000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வராங்க. போலும் போ. சரிங்க, பெரிய வீடு கட்டுவோம் புதுக்குளத்துல. மாப்பிள்ள 3 மாடி வீடு. சரி, அந்த வீட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? அன்னை இல்லம். ஆனா அவங்க அம்மா இருப்பது எங்க தெரியுமா? அனாதை இல்லத்துல இருக்கு. ஆமா, நாட்டுக்கோழி குஞ்சு அடிச்சு உள்ள வச்சு திம்பான் புருஷன் பொண்டாட்டி. வெளியில அம்மாவுக்கு வெங்காயத்தையும் பட்டக்குள்ளையும் ஊற்றி வச்சிருக்கேன். ஆமா, அவெல்லாம் வெட்டடையாகாடியில காசை வெட்டி போடுவேன். நன்றி 10,000 ரூபாய்க்கு வேட்டு. உயிரோட இருக்கையில் 50 ரூபாய்க்கு பணியாரம் வாங்கி தர மாட்டேன். நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக இவரங்க வேடைகள் உங்கள் முன் பேசிக்கொண்டு நடித்துக்கொண்டும் உங்களை மகிழ்ச்சி கட்டி ஆழ்த்து கொண்டிருப்பவன், உங்களால் வளரப்பட்டவன், உங்களில் ஒருவன், உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன், நமது கமுதி அருகாமையில் உள்ள சம்பகுளத்தைச் சேர்ந்த அரியன் சண்முகராஜா பப்புனு மற்றும் சேடி பரதேசியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். மாப்பிள்ள ரதி தேவிக்கு பாடினீங்க. ஆமா, எனக்கு ஒரு பாட்டு. உங்களுக்கு இல்லையா பாட்டு? பொம்பளை பிள்ளை சொன்ன பாடினேன். சரி, அவங்க அப்படிதான் பாடியிருக்காங்க. கெஞ்சி கேட்கிறேன், என்ன செய்யணும் மாப்பிள்ள? எல்லாம் தூக்கி பாடுங்க. தூக்கி பாடவா? அப்படியா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. தூக்கியா எப்படி தூங்குனது? ஏக்கா கை தட்டின உனக்கு என்ன துரோகம் பண்ண? அவர் மட்டும் இல்ல மாப்பிள்ள, வந்து வாக்கரிசி போட்டுப்போம். அவங்க மட்டும் இல்லையா, அவரு முதல்ல தூக்கணும்னு சந்தோஷப்பட்டாரு. அண்ணே இந்த 2 பேரை பாரு. அடே அப்பா, வீடு வரை உறவுங்கிற வாழ்த்தி பாடுறாங்க. ஆமா, அந்த பாட்டை பத்தி தெரிஞ்சுக்கங்க. நல்லா தூக்கணும்னு நான் ஒரே தூக்கிட்டோம். முதல் சனிக்கிழமை நான் போனேன்டா. சரி, அடுத்த சனிக்கிழமை இந்த அன்பளிப்பு கொடுத்தால அவன் போயிருவேன். மம்மானி மண்டையே. அதுக்கு அடுத்த சனிக்கிழமை இந்த தாளம் போடுறான் பாருங்க, இவன் போயிருவேன். செத்த முன்னாடி லீவு மசுரை போடுவேன். அதுக்கப்புறம் எல்லா மைக் செட்டையும் அடிச்சுட்டு அவர் வருவார் கடைசியில். அப்போ அந்த பாட்டினுடைய வரிகளை பாருங்க. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, எதுவும் வராது. செய்த பாவமும் புண்ணியம் தான் வரும். இந்த செய்த பாவம் புண்ணியம் எது தெரியுமா? புண்ணியம் எது தெரியுமா? இந்த தன்னம்மாள் முத்துராசு தெய்வத்துக்கு அன்னதானம் போடுறாங்கல்ல, அவங்க தான் மிகப்பெரிய கடவுள். அதான் புண்ணியம். செய்த பாவம் என்னன்னைக்கு என்ன செய்த பாவமோ சுடுகாட்டுக்கு போயிடுவேன். அப்போ என்ன செய்யணும்? இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும்ட்டான். தான் வாழ பிறரை கெடுக்காதங்க, பொய் சொல்லாத, திருடாத, பிச்சை எடுக்காத. இது 3 மட்டும் மனுஷட்ட இல்லைண்டா வாழ்க்கையில படிப்படியா முன்னேறிக்கிட்டு இருக்கலாம் சொல்லிக்கொண்டு, இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். யாரை சொன்னேன்? ராமேஸ்வரம் பேய் கரும்பில் படுத்து தூங்கி கொண்டிருக்காரே டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவரைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மேடை மேடை. இந்தியா வல்லரசாக வேண்டும், இந்தியாவில் உள்ள இளைஞர்களாக விஞ்ஞானியாக வேண்டும் என்று அமெரிக்காவையே அதிர வைத்த ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் எங்கூருக்காரனா. அவன் சொல்றேன் பாருங்க. உனக்கெல்லாம் ஏன்டா டாய் என்னடா செஞ்சேன் துறாவன்? ராமேஸ்வரத்தில் பிறந்தா எங்கூருக்காரன் சொந்தக்காரனா அவனை உயர்த்தி பேசுறான். உன்னையே கொள்ளாமல் போக மாட்டேன்டா விடியதுக்குள்ள. நாடகத்தை கெடுத்துட்டானடா. இன்னும் கொஞ்சம் போனால் இவன் சின்னத்தாம இருந்தேன் அப்துல் கலாம்.
அதனால இந்த புதுக்குளத்தில் 100 அப்துல் கலாம் உருவாகணும், 100 அன்னை தெரசா உருவாகணும், 100 பேர் டீச்சர் ஆகணும், 100 பேர் வாத்தியார் ஆகணும், 100 பேர் ராணுவ அதிகாரி ஆகணும், 100 பேர் காவல்துறை அதிகாரி ஆகணும், 100 பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், 100 பேர் யூனியன் ஆஃபீஸ்க்கு போகணும், 100 பேர் லாயர் ஆகணும், 100 பேர் ஜட்ஜ் ஆகணும், 100 பேர் மின்சார வாரியத்துக்கு போகணும், 100 பேர் ஓட்டுநர் ஆகணும், 100 பேர் நடத்துனர் ஆகணும், 1000 பேர் விவசாய ஆக வேண்டும், 100 பேர் எங்களை போன்று கலைஞர்கள் ஆக வேண்டும் சொல்லிக்கொண்டு பிள்ளைகளை படிக்க வையுங்கள், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நாடகத்துடைய தலைசிறந்த நடிகர்களையும் தலைசிறந்த இசைக்கலைஞர்களையும் சிறந்த முறையில் அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் நமது புதுக்குளத்தைச் சேர்ந்த அன்பண்ணன் VM அழகுராசா அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, நீங்கள் விரும்பக்கூடிய சங்கரதாச சுவாமிகள் எழுதிய எந்த நாடகமாக இருந்தாலும், இல்லை மகமாயி முத்தாலம்மாள் சாமி நாடகமாக இருந்தாலும் அன்பண்ணன் அழகுராசாவை நாடுங்கள். சிறந்த நடிகளை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவான்னு சொல்லிக்கொண்டு சாப்பாடு மாப்பிள்ள அருமையான சாப்பாடு, சைவ சாப்பாடு, முட்டை 2 கூட்டு, சாம்பார், ரசம். அந்த கேட்டரிங் பேர் என்ன? கிருஷ்ணமூர்த்தி கேட்டரிங். அருமையான முறையில் சமைத்து பரிமாறியானது அன்பு அக்கா 2 பேத்துக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடிய வரைக்கும் எங்களது நாடகத்தை பொறுமையுடன் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை எழுதி ஆரம்பிக்கிறோம். கூட்டம் ரொம்ப கூடியிருக்கு, கூத்து பார்க்க வந்திருக்கு, ஆட்டம் போடும் எங்களையும் இங்கே அனைவருமே பார்த்திருக்கு, அனைவருமே பார்த்திருக்கு. நாடகமும் தேவை, நடிப்பது எங்கள் சேவை, நாடகமும் தேவை, நடிப்பது எங்கள் சேவை. கோட்டை சும்மா போட வேலை இருக்கு, குத்துக்கறி மேல ஒண்ணு இருக்கு, கொட்டத்தோட வலையிலே இருக்கு, குத்துங்கரை மேல ஒண்ணு இருக்கு. கோட்டை சும்மா போட வேலை இருக்கு, சம்பளத்துக்கு குத்த ஜோடி இருக்கு, ஆட்டம் போட வந்தவங்களுக்கு வேகத்தில் நீங்க பண்ண வேணாம். நாடகமும் தேவை, நடிப்பது எங்கள் சேவை. ஆகாத பேச்சுக்களை பேசக்கூடாது, நீங்க அடிக்கடி தொந்தரவு கொடுக்க. ஆகாத பேச்சுக்களே பேசக்கூடாது, இங்கே அடிக்கடி தொந்தரவு கொடுக்க கூடாது. ஆமா, ஆகாத பேச்சுக்களை பேசக்கூடாது, நீங்க